இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th மேத்ஸ் எக்ஸர்சைஸ் நம்பர் 5.1ல இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போறோம். பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டரல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஹூஸ் வெர்டிசஸ் ஆர். ஸோ இந்த மாதிரி 4 பாயிண்ட்ட குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு அந்த குவாடிலேட்டருக்கான வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் டிவிஷனும் அதே தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இப்போ பார்க்க போறோம். வாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துருக்க பாயிண்ட்ட நான் வரிசையா எடுத்து எழுதியிருக்கேன். ஃபைண்ட் த குவாடிலேட்டரல் ஏரியா குவாடிலேட்டரல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர்ல இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ குடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த், அதாவது கவுண்டர் கிளாக் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல ஆர்டர்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்து சின்னதா ஒரு கிராஃப்ல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஆர்டர்ல இருக்கா இல்லையா அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே. இப்ப நான் இத எடுத்துக்கிட்டேன். இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -9, -2 ஓகேங்களா? எக்ஸ்ல -9 இங்க இருக்கு. ஒய்ல -2 இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. -8, -4. ஸோ எக்ஸ்ல -8, ஒய்ல -4 இங்க இருக்கு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க. -2, 2 +2 -2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 2, 2 அப்படின்றது இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் 1, -3 இது 1 இது -3 ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட், இது ஃபோர்த் பாயிண்ட். ஸோ எனக்கு தேவையான டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இங்கேருந்து இங்கே போய் இப்படி போய் இப்படி போனால் தான் கரெக்டாக குவாடிலேட்டரல் ஃப்ரேம் பண்ணும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை தேர்டு, இந்த பாயிண்ட்டு ஃபோர்த்து கொடுத்துருக்கிறது தப்பு. இது தான் தேர்டு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். இதை ஃபோர்த்து பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்டையும் ஃபோர்த்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இப்படியே நம்ம அதே பாயிண்ட்டை கொடுத்துருக்க ஆர்டர்லேயே வச்சு செஞ்சோம்னா கண்டிப்பாக தப்பான ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏபிசி இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு பேர் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கிராஃப் ஷீட்டில் போட்டு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து நம்ம பேப்பரில் சும்மா ரஃபாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு நம்மளாவே ரஃப் தான் இது. ஓகேங்களா? ரஃப் ஒர்க்கு தான். நம்மளாவே செய்யலாம். இன்னும் டேலண்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை வச்சு எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த பாயிண்ட் வரும் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இது கம்பல்சரி கிடையாது. அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட் இங்கே போகணும், இந்த பாயிண்ட் இங்கே வரணும். டைரக்ஷனாக பொசிஷனாக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். ஏன்ற பாயிண்ட் வந்து -9, -2, பி வந்து -8, -4, சி வந்து 1, -3, டி வந்து 2, 2 ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிற என்னது ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டரல். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ட்ரையாங்கிளுக்கு என்ன எழுதியிருப்போம்? 1/2ன்னு போட்டு எக்ஸு ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் 3 தடவை எழுதியிருப்போம். இது குவாடிலேட்டர்ன்றப்போ 4 டைம்ஸ் எழுதுவோம். மைனஸ் ஓகேங்களா? ஸோ 4 டைம்ஸ் எழுதிட்டு நம்பர் வந்து 1, 2, 2, 3, 3, 4 வரைக்கும் வரும். நாங்கள் 3, 1 போட்டிருப்போம். அப்போ 3, 4 ஓகே 4, 1. ஸோ இப்போ அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. 2, 1, 3, 2, 4, 3, 1, 4 ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து வழக்கம் போல தான் பாக்ஸை போட்டுருங்க. இந்த ஃபார்முலால தான் அப்ளை பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு இருக்க தெரிஞ்ச மெத்தட் தான். ஸோ அப்போ ஏரியா ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுங்க. ஸோ அகைன் 4 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆனால் அகைன் 5th பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரிப்பீட்டட் வந்தாகணும். ஓகேங்களா? ஸோ எழுதுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 1/2 ஸோ ப்ராக்கெட்டில் இங்கே மேலேருந்து வரக்கூடியது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 4s are 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 8s are 24 1 இன்ட்டு 2 2 எல்லாமே ப்ளஸில் தான் வருது. ஓகேங்களா? 2 இன்ட்டு -2 சொன்னோடனே வந்துருச்சு மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4 ப்ராக்கெட்டை போட்டு மைனஸை போட்டு கீழே இருந்து எடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 8s are 16 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 4 இன்ட்டு 1 4
minus into plus minus 3 2s are 6 minus into plus minus 2 9s are 18 ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன் 1/2 ஸோ ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் 36 + 24 ஆட் பண்ணிங்கன்னா 60 + 2 62 - 4 ஓகேங்களா மைனஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறத மட்டும் தனியாக ஆட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளஸ்ஸு 3 மைனஸ் 6 அப்போ 16 மட்டும் வச்சுக்கோங்க மைனஸில் இருக்கிறதுலாம் ஆட் பண்ணுங்கள் -4 -6 -18 எல்லாமே மைனஸ்ன்றப்ப இதை மட்டும்தான் ஆட் பண்ணணும் -4 -6 ஆட் பண்ணால் -10 -10 -18 -28 ஓகேங்களா. மழை பெய்யுது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 62 - 4 அப்படின்றப்ப 58 62லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அடுத்து மைனஸ் 16 - 28 ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 12 பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனும் மைனஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் 1/2 58 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 ஓகேங்களா. ஸோ இப்போ 58 12 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 17 வரும். ஸோ இப்போ 1/2 × 70 கட் பண்ணால் என்ன வரும் 35 ஓகேங்களா. தட் ஃபார் ஏரியா ஆஃப் த குவாடிலேட்ரல் எழுதிக்கோங்க. லேட்ரல் அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு 35 ஸ்கொயர் யூனிட் ஓகேங்களா. யூனிட்ஸ் முக்கியம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிவிஷன் ஓகேங்களா. 5th சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் இதுதான். இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அதே தான் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.1 இருக்கக்கூடிய 5th சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க 4 பாயிண்ட்ஸையும் வச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் ஓகேங்களா. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க 4 பாயிண்ட்ஸுமே மொதல் ஆர்டரில் தான் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம பாயிண்ட்ஸே பிளாட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ மொதல் ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்டுமே ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ் வந்து எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நெகட்டிவில் தான் வரும். இந்த சைடு தான் அதிகமாக வரும் ஓகேங்களா. இது வந்து 6 -2 -3. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லைட்டாக நம்மளாவே எக்ஸாக்டாக பிளாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளாவே பிளாட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு -9 அப்படின்னு வச்சுக்கிட்டுக்கோங்க ஓகேங்களா. எக்ஸ் வந்து -9 ஒய் வந்து 0 அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து -8 ஒய் வந்து 6 ஓகேங்களா. இது வந்து 6ன்னு வச்சுக்கோங்க. லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணும்போது அப்போ தான் கிட்டத்தட்ட ரிலேட்டடாக பிளாட் பண்ணுவோம். இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு -1 -2 எக்ஸ் வந்து -1 ஒய் வந்து -2 இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா. இது வந்து -1 இது வந்து -2ன்னு வச்சா இந்த பாயிண்ட்டு தேர்டு பாயிண்ட்டு. அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட்டு -6 -3 ஓகேங்களா. ஸோ -6 -3 அப்படின்றப்ப எக்ஸு வந்து -6 ஒய் வந்து -3 ஸோ இங்கே வரும்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து -6 ரைட் தான். ஸோ இது வந்து அவன் கொடுத்துருக்கிறது இப்படி பார்த்தா ஃபோர்த்து பாயிண்ட்டு ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த டைரெக்ஷனில் தான் வருது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் எப்போவுமே நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி ஆர்டர் படுத்தும் போது இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றுதா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் வரக்கூடாது. கவுண்டர் கிளாக் டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஓகேங்களா. இந்த டைரெக்ஷனில் சுற்றினா தான் கரெக்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுனா இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு, இதுதான் தேர்டு பாயிண்ட்டு, இதுதான் ஃபோர்த்து பாயிண்ட்டு ஓகேங்களா. அப்போ செகண்டையும் ஃபோர்த்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் பாயிண்ட்ஸை மாற்றி எடுக்கிறேன். ஏன்றது -9, 0 பின்றது இங்கே இருக்கக்கூடிய -6, -3 சின்றது -1, -2 டின்றது இங்கே இருக்கக்கூடிய -8, 6 ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட்டையும் ஃபோர்த்து பாயிண்ட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இப்போ ஏபிசிடி அப்படின்னு எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் நான் வந்து என்னது x1 y1 x2 y2 x3 y3 இது x4 y4 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த குவாடிலேட்ரல் ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா 1/2
1/2 எக்ஸு ஒய் எக்ஸு ஒய் எக்ஸு ஒய் எக்ஸு ஒய் ஓகேங்களா. மைனஸ் அகெயின் எக்ஸு ஒய் எக்ஸு ஒய் எக்ஸு ஒய் எக்ஸு ஒய் ஓகேங்களா. இப்போ டபுள் டைம் போட்டேன், நம்பர் போடுறேன் 1 2 2 3 3 4 4 1 ஓகேங்களா. ஸோ அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறேன் 2 1 3 2 4 3 1 4 ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. ஸோ இதை நான் ஆர்டர் படுத்துறதுக்கு கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம டேட்டாவை எந்த ஃபார்மெட்டில் தான் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இது x1 y1. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்திங்கன்னா -9 0, செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா -6 -3, தேர்டு பாயிண்ட்டு -1 -2, ஃபோர்த்து பாயிண்ட்டு -8 6 ஓகேங்களா. இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே மேலே இருக்கக்கூடிய டைரெக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட்டோட முடிச்சிருக்கிறோம். ஸோ இது தப்பு கண்டிப்பாக. எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அகைன் ரிப்பீட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 5 காலம்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஓகேங்களா. இந்த காலத்தை எழுத மறந்துடாதீங்க ஓகேங்களா. மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக கரெக்டாக எழுதுவீங்க. ஸோ அதுக்காக தான் நானே உங்களுக்கு ஒரு தப்பு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்படி வரும்போது நம்ம ஃபோர்த்து பாயிண்ட்டோட முடிச்சிடக்கூடாது, ஃபிஃப்த்து பாயிண்ட்டு எழுதணும் ஓகேங்களா. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இருக்க எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு 9 3s are 27, minus into minus plus 2 into 6 12, minus into plus minus 166 ஓகேங்களா. minus 8 into 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், அகைன் மைனஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ கீழே இருந்து மேலே இந்த டைரெக்ஷனில் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 0 into minus 6 0, minus 3 into minus 1, மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ஸோ 3, minus 2 into minus 8, minus into minus ப்ளஸ்ஸு 16, 9 6 are 54 ப்ளஸ்ஸு மைனஸ் அப்போ மைனஸ் 54 ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்குரிய அந்த கால்குலேஷன். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/2 இப்போ இருக்குது இது 2 ப்ளஸ் இது மைனஸ். ஸோ ப்ளஸ் 2 ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். 27 + 12 49 - 6 ஓகேங்களா. இந்த மைனஸ் இதில் ப்ளஸ் 2 ஆட் பண்ணுங்க 19, ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ 3 + 16 19 - 54 ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 1/2 49லேருந்து 6 ஓகேங்களா. 49லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் 43. இது நமக்கு டேரெக்டாகவே போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ 43 மைனஸ் 19 - 54, பெரிய நம்பர் 54, சின்ன நம்பர் 19. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 35 ஓகேங்களா. ஆனால் பெரிய நம்பருக்கு சைன் என்ன இருக்குது மைனஸ். அப்போ அந்த மைனஸ் சைனை கண்டிப்பாக போட்டாகணும் ஓகேங்களா. ஸோ அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை போட்டிருக்கணும். இந்த மைனஸ் இதுக்குரியது, இந்த மைனஸ் இதுக்குரியது, 2 மைனஸ் வரும். அதுக்காக தான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ப்ராக்கெட் போட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பு வர சான்ஸு கம்மி ஓகேங்களா. ஸோ இப்போ 43 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 35. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இதை ஆட் பண்ணி பாருங்கள் 18 வரும் ஓகேங்களா. இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பாருங்கள், 27யும் 12யும் ஆட் பண்ணால் 39 தானே வரும் ஓகேங்களா. ஸோ 39, 39லேருந்து 6 போச்சுன்னா 33 ஓகேங்களா. ஸோ 33 + 35 எவ்வளோ வரும் 68ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ 1/2 × 68 எவ்வளோ, இதை கட் பண்ணிங்கன்னா 3 2s are 6, அகைன் 4 2s are 8, 34 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏரியா அப்படின்றது கேட்ட குவாட்ரிலேட்டருக்கான ஏரியாவுக்காக ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 34 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிறதுல நமக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயமோ இல்லை கிரிட்டிக்கலாக இருக்கிற விஷயமோ எதுவுமே கிடையாது. கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு ஃபஸ்ட்டு ஆர்டரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஆர்டரில் இல்லை அப்படின்னா ஆர்டர் படி வரிசையாக நம்மளாவே பேர் வச்சு அதை எடுத்துக்க வேண்டியதா ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது செகண்டு தேர்டு ஃபோர்த்து பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஆர்டர் படி எடுக்கும்போது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கன்ஃபார்ம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் செகண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை செகண்டாக எடுத்திருப்பேன். இது வந்து தேர்டு தான், இதை வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டாக எடுத்திருப்பேன். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக யோசித்து செய்யணும். அப்படி செஞ்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. எக்ஸ் ஒய்ன்னு போட்டுட்டு நம்ம சொன்ன மாதிரி 1 2 2 3 3 4 இந்த மாதிரியே எழுதிக்கிட்டே போகலாம். போனதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா மெத்தடில் தான் இதுக்கான டேட்டாவை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை அப்படியே ஆர்டரில் எழுதுகிறேன். ஸோ எழுதி நம்ம மல்டிப்ளிகேஷன் தான், ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 34 வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனலான ஏரியா = 34. இந்த யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும், ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக கிளாஸ் பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.